ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அதாவது உங்களுடைய பிள்ளைகளை ஆன்லைன் கிளாஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் என்னென்னலாம் மொபைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும். அதுவும் உங்களுடைய மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கிற முடியும். அது எப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க. எதுக்காக நம்ம இதை செக் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது நம்ம அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் கிடையாது. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய குழந்தைகள் என்னென்ன வெப்சைட்டுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை மணி நேரம் வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களுடைய மொபைலில் அப்படிங்கிறத உங்களுடைய மொபைலில் நீங்கள் லைவாக பார்த்துக்கிற முடியும். இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு டெக்னாலஜி அதிகமாக வளருதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதல் அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஆன்லைனில். அதை நீங்கள் சரி செய்யணுன்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க வெப்சைட்லேயோ இல்லை என்னென்னலாம் மொபைலில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாத வெப்சைட், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் தவறுதலான வெப்சைட்டில் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு லைவ் முன்னாடி நான் டெலீட் பண்ணுறேன். 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரியை போகிறேன். ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டேன். இன்னொரு அகைன் 1 செகண்ட் பண்ணுறேன். ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினப்பாங்க. பட் கூகுள் ஹிஸ்ட்ரியில் தான் அழியுமே தவிர அவங்களுடைய மை ஆக்டிவேட்டில் கண்டிப்பாக அது சேவ் ஆகி தான் இருக்கும். அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதாவது பேரண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கையில் அதாவது உங்களுடைய பிள்ளைங்க கையில் மொபைல் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைலில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோனில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுளில் மை ஆக்டிவிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். நான் அந்த வெல்கம் டு மை ஆக்டிவிட்டின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோம்னா அவங்க இது நாள் வரைக்கும், அதாவது மொபைல் நீங்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் என்ன வீடியோஸ் பார்த்துருக்காங்க, என்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில், எந்த லொக்கேஷனில் அவங்க போயிருக்காங்க, வெப்சைட்டில் என்ன பார்த்துருக்காங்க, எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கிற முடியும். அதாவது பார்த்தாலும் நீங்கள் தெரியுது. அதாவது இன்றைக்கி அந்த 22:31 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே காட்டுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது காட்டுது. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா டர்போ விபிஎன்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் இத்தனை மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா காட்டுது. அது மட்டும் இல்லாமல் 24 நவம்பர் அன்றைக்கின்னு என்னெல்லாம் பார்த்துருக்காங்க அது எல்லாமே காட்டுது. அதுக்கப்புறம் யூடியூப்பில் என்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்காங்க அது எல்லாமே காட்டுது. இதே மாதிரி தான் நீங்களும் பார்த்துக்க முடியும். அதாவது ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 21 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டெக்ஸ்டாங்கிற ஆப் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதையுமே காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஹேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து, அதையுமே காட்டுது. இது எல்லாமே உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அவங்களுக்கே தெரியாமல் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது நம்ம பார்க்குறது மூலியமாக நம்மளுடைய பிள்ளைங்களை நம்ம சேஃபாக வளர்த்துக்கிற முடியும். இது எந்த ஒரு தவறுதலுக்காகவும் நான் பதிவு பண்ணவே கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருடைய பேரண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியறது கிடையாது. ஒரு சில பேர் இது அதாவது தவறுதல் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய தேவையில்லாத தேர்ட் பார்ட்டியோட இமெயில் ஐடியை எடுத்து அவங்களுடைய மொபைலில் போட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருக்குது, இதை நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.
உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழியில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனலுக்குனா வியூஸ் போகிறதே ரொம்பவே கஷ்டம், சப்ஸ்கிரைபர் வரது ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரி இங்கே வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுடைய சேனல் வந்து கொஞ்சம் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இல்லைன்னா வியூஸும் போகலை அப்படின்னா நாங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பட்டன் அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிருங்க. இதுபோல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடுகிறேன். நன்றி, வணக்கம்.